ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். முற்றிலும் நெய்யே எண்ணெயோ இல்லாத செய்யக்கூடிய அல்வா தான் இந்த மஸ்கூத் அல்வா. இந்த அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த அல்வா அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே பிடிக்கும். அதுல முற்றிலும் நெய்யே இல்லாத அல்வானா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நம்ம வந்து இந்த மஸ்கூத் அல்வாக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கிறேன். நீங்க தேவைப்பட்டால் கோதுமை மாவுலே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு 1/2 கப்பு, மைதா மாவு 1/2 கப்பு அப்படின்ற ரேஷியோவில் கலந்து கூட இந்த அல்வா பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக உண்மையான அல்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவில் பண்ணக்கூடியது தான் இந்த மஸ்கூத் அல்வா. அதனால வந்து முற்றிலுமாக நான் வந்து 1 கப்புமே மைதா மாவுலேயே நான் பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லோருமே வேற வேற மெத்தடில் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செய்கிறேன். இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த மஸ்கூத் அல்வா மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக இந்த அல்வா வந்து மஸ்கட்டில் கிடைக்கக்கூடிய அல்வா. இது நாளடைவில் பேர் வந்து மாறி மாறி மஸ்கூத் அல்வா அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த அல்வாக்கு நான் வந்து மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட்டிகளே இல்லாமல் எதுவுமே சால்ட் எதுவுமே போட்டக்கூடாது. தண்ணி மட்டும் ஊற்றி தான் கரைக்கணும். இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட பெரிய ஜல்லடை இருந்தாலும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிங்கன்னா கீழே அந்த மாவு மட்டும்தான் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி பியூரான மாவு மட்டும் பால் மாதிரி ஒழுகும். நம்மளுக்கு மேலே வந்து திப்பி வரும். இந்த திப்பியை கீழே தூக்கி போட்டுடலாம். இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான். முக்கியமாக இந்த அல்வா பேரே வந்து தேங்காய் பால் அல்வா தான் இது. அதுக்கு நான் தேவையான தேங்காயை வந்து உடச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மாவு கரைச்சி ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அந்த மாவை நல்லா தண்ணியாக எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 4 மணி நேரம் வச்சிடணும். 4 மணி நேரம் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மேலே மட்டும் தண்ணியாக தெளிஞ்சு நம்ம ஊற்றின தண்ணி வந்து மேலேயும் மாவு கீழேயும் நிற்கும். அந்த மாதிரி நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே தண்ணியாக நிற்கிதா, கீழே மாவு இருக்குது. அந்த மேலே படர்ந்து நிற்கக்கூடிய அந்த தண்ணி தெளிஞ்சு நிற்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிடணும். அந்த தண்ணி தேவையில்லை. கீழே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த மாவு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துட்டு இப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி மட்டும் கீழே மாவு திக்கா நிற்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுனீங்கன்னா வரும். அதை வந்து நம்ம கீழே ஊற்றிக்கலாம். கீழே ஊற்றிடலாம், அது வந்து வேஸ்ட்டு தான். கீழே ஊற்றிட்டு நம்ம இந்த மாவில் நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணணும். இந்த மாவில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இது எவ்வளவு இருக்குது, இந்த மைதா மாவு பால் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 1:3 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ வந்து எனக்கு இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் தான் நம்ம வந்து மாவு வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ண மாவு இந்த 1 கிண்ணம் இருக்கு. அப்போனா இந்த கிண்ணம் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த தேங்காய் பால் வந்து 3 ஊற்றணும். அதுக்கு வந்து நான் தேங்காய்களை பல்லாக அடிச்சுட்டு மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு நான் வந்து தேங்காய் பால் எடுக்கிறேன். ஒரு காட்டன் துணி வெள்ளை துணியில் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. திக்கான முதல் பால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த அல்வாக்கு நம்ம ஊற்றணும். அப்போதான் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றாதனால இந்த தேங்காயிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெயால் மட்டுமே நம்மளுக்கு இந்த அல்வா. அதனால தான் வந்து திக்கான தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் இல்லைன்னா அடிகனமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதில் 1 கப் அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான, நாங்கள் எவ்வளவு சர்க்கரை சாப்பிடுவோம்னு எனக்கு தெரியும், அதனால வந்து 1 கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு கூட்டி குறைச்சி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கருப்பட்டியும் சேர்த்தாக்க இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரும். ஆனால் வந்து உண்மையான அந்த மஸ்கூத் அல்வாவோட அந்த கலர் வர்றதுக்காக இந்த சர்க்கரையை போட்டு மெல்ட் ஆக்கி கேரமலைஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி உருகிருச்சு பாருங்க, கோல்டன் கலர்ல வந்துருச்சா, இதுதான் கேரமலைஸ் பண்றது. இந்த கலர் வந்தாதான் நம்மளுக்கு அந்த மஸ்கூத் அல்வாவோட நேச்சர் கலர் வரும். இப்போ வந்து இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். நல்லா உருகின பின்னாடி திரும்பி கெட்டி ஆயிடும்.
கவலைப்படாதீங்க. இது வந்து உடனே உருகிரும். திரும்பவும் நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கெட்டியான பதம் வந்து நல்லா உருகிரும். அப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பாலையும் இந்த மைதா மாவு பாலையும் ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான மஸ்கூத் அல்வா ரெடி ஆகிடும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தேடில் நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. எனக்கு வந்து தெரிஞ்ச மெத்தேடில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லணும். இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். 1:3 ரேஷியோவில் ஊற்றிட்டு ரெண்டையுமே கலந்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க அந்த சர்க்கரையில் ஊற்றி நல்லா கிண்ட வேண்டியதான். இனிமேல் நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகலையேன்னு நினைக்காதீங்க, மெல்ட் ஆகிடும். அது வந்து கொஞ்சம் கரண்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து உருகி ஓடிடும். இப்போ வந்து நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு போனோம்னாக்கா நம்மளுக்கு பாத்திரத்தில் அடியில் அடி பிடிச்சிடும். மாவு வந்து பகுதி வேகாமல் விட்டுரும். இப்போ பார்த்தீங்களா, ஊற்றின உடனே நல்லா மாவு கெட்டியாகி நல்லா நைஸாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா கை வந்து இதாகிடும். அதனால் பக்கத்திலே நின்று நீங்கள் இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் அதிகமாக வச்சு அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அல்வா வந்து சூப்பராக வந்துடும். இந்த பதம் வந்து நல்லா இப்போ வந்து மேங்கோ கலர், அதாவது நல்ல பியூரான மாம்பழ கலரில் இருக்குது. இதுவே நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் டார்க் கலராக மாறும். அதுதான் கரெக்டான பதம். அது இன்னும் சுலபமாக சொல்ல போனோம்னா இந்த பாத்திரத்தில் இப்போ ஒட்டிக்கிட்டே இருக்கு பாருங்கள். நான் கிளற ஒட்டிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அந்த ஒட்டாமல் சுருண்டு அப்படியே வந்து பந்து மாதிரி சுழண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டான பதம். அப்போ தான் நம்ம வந்து அந்த அல்வா பதம் டேஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு கரெக்டான பதமும் கூட இல்லைன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது. அந்த ஒரிஜினல் மஸ்கோத் அல்வாவோட டேஸ்ட் வரணும்னா நல்லா சுருண்டு வரணும். இந்த மாவு ஒட்டாமல் வரணும். அதுதான் நம்ம கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா டார்க் கலராக ஆயிடுச்சு. நல்லா இந்த லெமன் எல்லோ தான் இருந்த கலரு இப்போ நல்லா கொஞ்சம் டார்க் நிறமாக மாறிடுச்சு. இப்போ தான் நம்மளுக்கு கையை விடாமல் சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுருண்டு வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரண்டியில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் பால் மாதிரி சுருண்டு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா சூப்பரான மஸ்கூத் அல்வா ரெடி ஆகிடும். இது இப்போ இருக்க நம்ம குழந்தைங்க வந்து இப்போ லீவில் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ரெசிபி, அதாவது சாயந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மஸ்கூத் அல்வா எல்லோருக்குமே பிடிக்கும். அது நெய் இல்லைன்னா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து நெய் ஊற்றினா பிடிக்காது. எல்லோருக்கும் நெய் ஊற்றினா பிடிக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நட்ஸு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரிஜினல் மஸ்கோத் அல்வாவில் நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய அல்வாவில் எந்த ஒரு நட்ஸுமே எதுவுமே இருக்காது. வெறும் மாவோட கலவை மட்டும்தான், அந்த தேங்காய் பால் மட்டும்தான். இப்போ நம்ம இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த நட்ஸு போடுறது. நம்ம விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை. நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் இன்னும் கூட அதிகமாக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்புன்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் போட்டு நல்லா கிளறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சொன்ன அந்த பதம் வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே பால் மாதிரி சுருண்டு வருது பாருங்கள். எடுத்த உடனே ஒட்டாமல் அப்படி எடுத்துக்கிட்டு வருதுங்க. அதுதான் கரெக்டான பதம். இதை வந்து நம்ம ஆற வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நாவில் எச்சி ஊறக்கூடிய அளவுக்கு இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஒரு துளியோண்டு நெய், அதாவது எண்ணெய் விட்டு தேய்ச்சி விட்ருக்கேன். நீங்கள் என்ன நெய்யே ஊற்றலை அப்படின்னு சொல்லி, நெய்யோ எண்ணெயோ தேவையில்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்கலாம். இது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இது நெய் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒட்டாமல் வரும். இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்காக கொஞ்சோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நான் தேய்ச்சி விட்ருக்கேன். இப்போ தேய்ச்சிட்டு இது வந்து ஒரு 6 மணி நேரமாவது ஆறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கரெக்டான பதம் வரும். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு வச்சுருங்க, ஆறட்டும். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. தட்டில் ஃபுல்லாக பேத்துக்கிட்டு நிற்கிது பாருங்கள் சுற்றிலும். இப்போ இன்னொரு தட்டை வச்சு அதை கவிழ்த்திட்டு எடுத்து பார்ப்போம். கரெக்டான பதமாக இருந்தால் ஒட்டாமல், எந்த ஒரு இடமுமே ஒட்டாமல் நல்லா பேத்துக்கிட்டு வரும். இப்போ பாருங்கள், தட்டு தனியாக அந்த அல்வா தனியாக தனித்தனியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். வந்திருக்கு அந்த இது ஃபினிஷிங்கு சூப்பராக வந்திருக்கு. நம்ம கரெக்டான பதத்தில் இறக்கிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து துண்டுகள், அதாவது ஸ்லைஸ் போட்டு காமிக்கிறேன். கத்தியை வச்சோடனே நல்லா ஸ்மூத்தாக இறங்கி அறுக்குது பாருங்கள், எதுவுமே இதாகாமல். இதுதான் கரெக்டான பதம். இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி இதே மெத்தடில் மஸ்கோத் அல்வா கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த மஸ்கோத் அல்வா டேஸ்ட்டில் நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க.
இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.